தெய்வம் ஸ்ரீ ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் திசை நோக்கி வணங்கி போற்றுகின்றேன். இங்கே எழுந்தருளி இருக்கின்ற தவத்திரு கட்டளை தங்கராஜ் சுவாமிகளின் திருவடிகளை போற்றி வணங்குகின்றேன். இங்கே குழுமி இருக்கின்ற சான்றோர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள் அத்துணை பேரையும் முதற்கண் வணங்குகின்றேன். எனக்கு முன்னே பின்னே பேச வருகின்றிருக்கும் எம் துறை சார்ந்த பேராசிரியர் பெருமக்கள் அத்துணை பேரையும் வணங்கி காலம் கருதி 2 செய்திகளை அவைக்கு நான் வழங்குகின்றேன். இன்றைய நாள் நம்முடைய தர்மயாத்திரத்தின் 4வது குருமகா சன்னிதானம் மஸ்லமணி தேசிய சுவாமிகளினுடைய குரு பூஜை நாள். இந்த நன்னாளிலே அவருடைய சிஷ்யராக இருக்கின்ற குமரகுரு சுவாமிகளினுடைய பிரபந்தங்கள் கருத்தரங்க பொருளாக அமைந்திருக்கின்ற நிலையிலே என்னுடைய தலைப்பு நீதி நெறி விளக்கம் என்ற ஒரு அற்புத நூலை பற்றி சில செய்திகளை உங்கள் முன் வைக்கின்றேன். குமரகுரு சுவாமிகள் செந்தில் ஆண்டவன் திருச்செந்தூரிலே இருக்கின்ற எம்பெருமானின் அருளால் 5 வயது வரை பேசா அனுமதியாக இருந்து முருகப்பெருமானின் அருளால் பூமேவும் செங்கமல புக்கேலும் தேனறிய என்று முதலில் கந்தர்களை வெண்பாய் என்ற ஒரு அற்புத நூலை மண்ணுலகிற்கு வழங்கியிருக்கின்றார். அத்தகைய நிலையிலே தான் பல்வேறு தலங்களிலே வழிபட்டு நம்முடைய தர்மயாதனத்திலே இருக்கின்ற 4வது குருமகா சன்னிதானத்தை குருநாதராக ஏற்று போற்றி மதுரையம்பதி தலத்திற்கு எழுந்தருளி இருக்கின்ற பொழுதுதான் அங்கே ஆட்சி செய்திருக்கின்ற திருமலை நாயக்கர் திருக்குறளின் சிறப்புகளையும் பெருமைகளையும் அறிந்து நம்முடைய குமரகுரு சாமிகளிடம் அதுபோன்று நீதிகளை வழங்குவதற்குரிய நூலை படைத்து தர வேண்டும் என்று வேண்டுகின்ற நிலையில்தான் குமரகுரு சாமிகள் நீதி நெறி விளக்கம் என்ற ஒரு நீதி நூலினை இந்த மண்ணுலகிற்கு வழங்கியிருக்கின்றார். திருக்குறளை காட்டிலும் கல்வியின் சிறப்பை பற்றி 27 பாடல்களிலே அதனுடைய பெருமையும் சிறப்பையும் வழங்கியிருக்கின்றார். ஆகவே திருக்குறளை நன்கு உணர்ந்திருக்கின்ற நிலையிலேதான் அந்நூலின் சிறப்பை, அதனுடைய கருத்தை, உட்பொருளை மனதில் தாங்கி அதனை நமக்கு எளிமையாக்கி கொடுத்திருக்கின்றார். அவர் கல்வியின் சிறப்பை கிட்டத்தட்ட 27 பாடல்களில் வழங்கியிருக்கின்ற பொழுது அதனுடைய சிறப்பு பெருமையையும் அதனுடைய இன்றியமையாமையும் இந்த மக்களுக்கு சமூகத்திற்கு வழங்கியிருக்கின்றார். அப்போ ஒரு மனிதனுக்கு கல்வி எத்தகைய சிறப்பை எல்லாம் தருகிறது. இந்த கல்வி இல்லை என்று சொன்னால் நாம் எப்படி வாழ முடியும் என்ற தகவல்களை தந்துள்ளார். இந்த கல்வி எத்தகைய சிறப்பை தருகிறது என்று சொன்னால் அறம், பொருள், இன்பம், வீடு 4ம் பயக்குங்கிறது. இந்த 4ம் பயப்பது மட்டும் இல்ல, புறக்கடை நல் இசை நாள். இந்த சமூகத்துல நமக்கு எதெல்லாம் அவசியம்னா அறம் இருக்க வேண்டும், பொருள் வேண்டும், இன்பம் வேண்டும். இந்த 3ம் தருகின்ற 3னுடைய பயனாய் விளங்கக்கூடிய வீடு வேறும் வேண்டும். இந்த 4ஐயும் ஒரு கல்வி ஒரு மனிதனுக்கு வழங்குகிறதா. ஆகவே இந்த 4ஐ மட்டும் வழங்குகிறதா என்று சொன்னால் கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று நம்முடைய புறநானூறு சொல்லுகின்றது. அதுபோன்றுதான் இங்கே குமரகுரு சாமிகளும் சொல்லுகின்றார், புறங்கடை நல் இசையும் நாள். நீ ஒரு ஓரமாய் இருந்தால் கூட கல்வி கற்றவனை இந்த சமூகம் போற்றுமாம், பெருமைப்படுத்துமா. உற்றொழியும் கை கொடுக்கும். உனக்கு பொருள் கை கொடுக்காது, நண்பர்கள் கை கொடுக்க மாட்டார்கள். ஆனால் நீ நன்கு கற்று இருந்தால் அந்த கல்வி உனக்கு எப்பொழுதெல்லாம் துன்பம் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் உனக்கு உற்ற துணையாக இருக்குமா. உற்றொழியும் கை கொடுக்கும். கல்வியும் 3 இல்லை. கல்வியை காட்டிலும் மனிதர்களும் மண்ணுலகில் வேறு எந்த சிறப்பும் இல்லையா. சிற்றுயிருக்கு உற்ற துணை. சிற்றுயிராக இருக்கின்ற உனக்கு உற்ற துணையாக இருக்கு. இப்படி கல்வியினுடைய பெருமையை சிறப்பை சொன்னவர். இந்த கல்வி எப்படி இருக்கும் தெரியுமா? இதை படிப்பவருக்கு என்ன துன்பத்தை தருமா? தொடங்குங்கால் துன்பமாய். ரொம்ப அழகா அனுபவித்து சொல்லியிருக்கிறார் குமரகுரு சாமிகள். படிக்கிறதுங்கிறது வேப்பங்கா போல கஷ்டம் தான். தேவாரம் பாட கற்றுக்கணும் ஒப்பிக்கணும்னா கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் தொடங்கும் பொழுது துன்பமாய், நிறைவு அடைகின்ற பொழுது அது இன்பமாய் தரக்கூடியதுதான் கல்வி என்று சிறப்பிக்கிறார்.
இந்த கல்வி கற்றோருக்கு கல்வி நலனே நலன். இந்த கல்விதான் கற்றவருக்கு மேன்மேலும் சிறப்பை தருகிறது. மற்றொரு அணிகளும் வேண்டாம். உனக்கு வேற ஏதாவது அணிகலன் வேணுமா, நகைகள் வேணுமானா வேணாம். கல்வி கற்றவனுக்கு கல்வியே அணிகலனாம். அணிகலம் வேண்டாம், முற்ற முழுமணி பூணுக்கு பூன் வேண்டாம். யாரே அழகுக்கு அழகு சேர்ப்பார். நாளடியார் ரொம்ப அழகா சொல்லுவோம். குஞ்சு அழகும் கொடுநாளின் கோட்டு அழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல. நெஞ்சத்து நல்லாமியாம் என்னும் நடுநிலைமையால் கல்வி அழகே அழகு என்று சொல்லுது. அந்த நாளடியாரின் கருத்தினை அடிபற்றி தான் இங்கே சொல்லுகின்றார். பூணுக்கு பூன் வேண்டாம், அழகுக்கு அழகு யார் சேர்ப்பார். நீ எது அழகுன்னு நினைச்சிட்டு இருக்க? புற அழகும் புற தோற்றமும், புறத்திலே நாம் என்னென்ன வேலையெல்லாம் செய்கிறோமோ அது அழகு என்று நினைக்கின்றோம். ஆனால் குமரகுருசாமிகள் அதை சொல்லவில்லை. அழகுக்கு அழகு எது சேர்க்கிறது என்று சொன்னால், கல்வி கற்றவனுக்கு அந்த கல்வியே மிக அழகை தருகிறது, வேறொன்றும் வேண்டாம் என்ற ஒரு அழகிய கருத்தை சொல்லுகிறது. அதற்கு அடுத்த நிலையில் கல்வியை பற்றி அவர் சொல்லுகின்ற பொழுது, அவை அஞ்சாத ஒரு கல்வி சிறப்புடைய கல்வி. அப்ப கல்வியின் சிறப்பு, கல்வியின் பயன் என்ன என்று சொன்னால், அவை அஞ்சாது தான் படித்ததை கற்றதை அவைக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கின்றார். அது மட்டுமல்லாது அந்த கல்வி எத்தகைய சிறப்பை தருகிறதா, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் துன்பம் வருகின்ற பொழுதெல்லாம் அந்த துன்பத்திலிருந்து விடுபட்டு நல்ல எண்ணத்தையும் சிந்தனையும் தருவது ஒருவன் கற்ற கல்வி என்ற கருத்தை முன்வைக்கின்றார். ஆகவே கல்வியால் நாம் எத்தகைய சிறப்புகளை எல்லாம் பெறலாம் என்ற பாடல்களை எல்லாம் சொல்லிவிட்டு, இந்த கல்விக்கு அடிப்படையாக என்ன இருக்கிறது என்று சொன்னால், நாம் ஒரு குறிக்கோளை பின்பற்ற வேண்டும். அந்த குறிக்கோளை அடைய வேண்டும் என்று சொன்னால் இடையறாது நாம் அதனை கடைபிடிக்க வேண்டும் என்பதைத்தான் 52வது பாடலிலே ஒரு கருத்தை முன்வைக்கின்றார். சில நூல்களை நாம் படித்து மகிழ்ச்சி அடைவோம், சில நூல்களை தேர்விற்காக நாம் எழுதுவோம். ஆனால் சில நூல்கள் தான் நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றக்கூடியதாக, நம்முடைய பயணிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே தான் நீதிநெறி விளக்கம் என்ற ஒரு அற்புத நூல் நம்மோடு பயணிக்கின்ற அளவிற்கு ஒரு வேலையை, ஒரு பணியை நாம் செய்கின்ற பொழுது அதை எப்படி செய்ய வேண்டும் என்று குமரகுரு சாமிகளை தவிர தமிழ் இலக்கியத்தில் வேற எங்கும் அந்த செய்தி இடம்பெறும். ஒரு மனிதன் ஒரு குறிக்கோளை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இடையறாது முயற்சி செய்யணும். அப்படி இடையறாது முயற்சி செய்கின்ற பொழுது எங்கெல்லாம் நமக்கு துன்பம் வரும், எதற்கெல்லாம் நாம் கவலைப்படுகிறோமோ அதையெல்லாம் இல்லாமல் இருக்க வேண்டுமாம். அதற்கு ஒரு பாடல்களை சொல்லுகிறார். மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வளவு தீமையும் மேற்கொள்ளார், செல்வி அருமை வாரார், அவமதிப்பு கொள்ளார், கர்மமே கண்ணாயார். கர்மம் என்று சொன்னால் செயல். என்னுடைய செயல், என்னுடைய எண்ணம், என்னுடைய நடவடிக்கைகள் இதையெல்லாம் நான் செய்து முடிக்க வேண்டும் என்று சொன்னால் என்னிடத்திலே எது இருக்க வேண்டும்? மெய் வருத்தம் பார்க்குங்க. ஐயோ கொசு கடிக்கிறேன்னு பார்க்கக்கூடாது. கொசு கடிச்சாலும் தாண்டி கொண்டு நான் பேச வந்த கருத்தை இங்கே சொல்லி வைக்கிறேன். அப்போ நம்ம பசிக்குதுன்னு 8 மணி ஆச்சா சாப்பாடு போடுவாங்களான்னு பார்த்துட்டு இருக்கக்கூடாதான். மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கா, கண் துஞ்சா, எவ்வளவு தீமையும் மேற்கொள்ளும். அதற்காக குறுக்கவழியில் வலிமை இல்லாத நேர் வழியில வரணும். எவ்வளவு தீமையும் மேற்கொள்ளார், செவி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார் என்ற அற்புதமான பாடல் நம்முடைய செயலுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஒரே ஒரு பாடலை சொல்லி நிறைவு செய்கின்றேன். நம்ம வாழ்க்கையில இந்த உடலோ அல்லது உடலை தாங்கி இருக்கின்ற இளமை பருவமோ செல்வமோ இடையில்லை என்பதை கடவுள் பாடலாக நீதிநெறி விளக்கம் சொல்லுகின்றது. நீதி குமிழி போன்றது இளமை அப்படின்னு காலையிலேயே ஐயா அவர்கள் சொன்னார்கள். அதனால் வாழ்க்கையிலே நாம் நீரை கொண்டு அவர்கள் 3 ரோமை கொடுத்திருக்கிறார். நீர் குமிழி போன்றது இளமை, அங்கே நிறை செல்வம் அந்த கடல் அலைக்கு ஒப்புமையாக காட்டப்படுகின்றது. நீரில் எழுத்தாலும் அங்கே இருக்கின்ற யாக்கை என்று 3ஐயும் நாம் நிலையற்றது என்று நினைத்து இறைவனுடைய மன்றை திருவடியை போற்றி வணங்குகின்ற பொழுது எல்லா அளவும் நலமும் கிட்டும் என்று சொல்லி காலம் கருதி இந்த அளவிலே என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. கேட்டிருந்த அத்தனை நல்லவர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவாகும்.
தர்மயுகமான தொடரும் திருநகரான நாளும் தமிழாட்சி செய்து வருகின்ற குருமதாசனின் பொருளாதார மனமையும் வழிகாலத்தை நோக்கி வணங்குகின்றேன். கட்டளசாமியுடைய திருவரையும் போற்றி வணங்குகின்றேன். வருகையில் இருக்கின்ற சான்றோர் பெருமக்களையும் மையங்களையும் நம் கல்லூரிய கல்லூரி தலைவர் மற்றும் பேராசிரியர் பெருமக்கள், கல்லூரி செயலர், கல்லூரி முதல்வருடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீனாட்சி அம்மை கட்டமணி மாலை என்ற நூலில் குமரகுருவர் 20 பாடல்கள் அறிவியில் இருக்கிறார்கள். அதில் மாலை என்று சொல்லுகின்ற பொழுது களம்பரம் எப்படி பல்வேறு வகையாக கொடுக்கப்படுகிறதோ அதே போன்றுதான் மாலையும் தன்னுடைய பல்வேறு வகையான அமைப்பில் கொடுக்கப்படுகின்றன. அதில் சிறந்த மாலை மொழி என்று சொன்னால் அகராதி மாலை, அந்தாதி மாலை, இரட்டமணி மாலை, சதகமணி மாலை, சித்திரக்கணி மாலை என்று ஒரு மாலை நூல்கள் அமைந்திருக்கின்றன. வெண்பா, விருத்தம், கலித்துறை ஆகிய வகையில் அமையும். காரைக்கால் அம்மையார் இயற்றிய இரட்டமணி மாலை, குமரகுமரன் இயற்றியிருக்கிற மீனாட்சி அம்மை இரட்டமணி மாலை, கோவில் நான்மணி மாலை, சிவபிரகாச சுவாமி இயற்றிய நாகூர் நான்மணி மாலை ஆக சிறந்த மாலை நூலாக அமைகின்றன. இந்த இரட்டை மாலை மாலை என்பது பவளமும் முத்தும் ஆகிய 20 மணிகள் பிழைத்து மாலை போல் வெண்பாகவும் கட்டளை கலித்துறையாகவும் அந்தாதியாகவும் அமைந்துள்ளன. அந்த வகையில் தான் குமரகுமரன் இயற்றிய இரட்டமணி மாலை 20 பாடலாக அமைந்துள்ளது. வெண்பா முதலாக கலித்துறை பின்வரும் இந்த 20 இரட்டமணி மாலை என்ற 12 பாட்டில் நூல் எடுத்து காட்டுகிறது. மீனாட்சி அம்மையை பற்றி குமரகுருவர் மிக அருமையாக அவருடைய பாடல்களில் அம்மையுடைய சிறப்பையும் பெருமையும் மிக அருமையாக எடுத்து காட்டுகிறது. அதில் பால் பூத்த பச்சை கார் பூத்த கண்டத்து எம் கண் முதலாற்று ஈரேடும் பார் பூத்த பச்சை பசு கொம்பி சீர்கோள் கடம்பவன தாயி உன் கண்ணுள் பெற்றாரி இடவன தாயி இராய் என்று மிக அருமையான இந்த பாடல்களில் கருமை நிறத்தை திருக்கணித்தவுடைய நெற்றிக்கனுடைய எம்பெருமானை சிவபெருமானை போற்றுகிறார். இந்த 14 உலகையும் பெற்று இளமை உடையவனை மதுரையில் வைத்திருக்கின்ற மீனாட்சி அம்மை தாயி, உன் கடைக்கண் அருள் இருந்தால் எந்த குற்றத்திற்கு நான் உண்டாக மாட்டேன் என்று குமரகுருவர் குறிப்பிடுகிறார். அபிராமி பட்டரும் அவருடைய கடைக்கணை பற்றி அபிராமியுடைய சிறப்பையை எடுத்து காட்டுகிறார். அபிராமி பட்டர் குமரகுருவர் அவர்களும் சகலகலா வழிமாலையும் ஒரு கடைக்கண் தேவை என்று சகலகலா வழிமாலையும் குறிப்பிடுகிறார். இங்கு மீனாட்சி அம்மையினுடைய அருளை பெறுவதற்கு உன்னுடைய கடைக்கண் என்று சொல்லுகிறார். இதை காரைக்கிழமையார் பிரான் என்று தன்னை வண்ணால் பரவி கொள்வார் இடர்கண்டு இரான் என்று நிற்கின்ற ஈசன் கண்ணீர் என்று பாடுகிறார். இதை என்றால் இறைவனாக நினைத்து அன்புடன் வழிபடும் அடியார்களின் துன்பத்தை உடனே போக்கக்கூடியவர்கள் என்று இறைவன் என்று அவர் இரட்டைமணி மாலையில் குறிப்பிடுகின்றார். நாவுக்கரசர் இதை சொல்லுகிறார். பொது நோக்கி தனைமை வல்லோர்க்கென்றும் பெருமுனையாய் பெரும்பற்றி குளிராளே என்று நாவுக்கரசர் பெருமான் கூறுகிறார். இப்படி அவருடைய பாடல்களில் மிக அருமையாக அந்த இறைவனுடைய அருளை பெறுவதற்கு எப்படியெல்லாம் அமைந்திருப்பது என்பதை காட்டுகின்றன. பட்டினத்தை அடிகளும் இயற்றிய இந்த நூல்களில் அவருடைய சிறப்புகளையும் எடுத்து காட்டப்படுகிறது. அந்த பட்டினத்தினுடைய பாடல்களும் அந்த அம்மையினுடைய சிறப்பையும் அவருடைய நூலில் காட்டுகின்றன. எப்படி அவருடைய நூல்களில் மிக அருமையாக அந்த கடைக்கண் பார்வையுடைய சிறப்பை காட்டுகின்றார். விநாயகர் பெருமானை பற்றி 3 கண்ணியுடைய இலை கன்றலாகிய யானை மதுரையில் இருக்கின்ற சொக்கநாதர் பானகத்திற்காகவும் நீ விறகு விட்டு வந்திருக்கிறாய் என்று ஒரு செய்தியை காட்டுகிறார். உமையமையை தவம் செய்து சிவபெருமானுடைய ஒரு பாதையாக இருக்கும் படிவனத்தை பெற்றார். அதனால் உடம்பு இருக்கூறாக்கினான் என்று ஆசிரியர் குமரகுருவர் கூறுகிறார். பானகத்தினருக்காக விறகு சுமந்து ஒரு இறைவனாக ஏமன நாட்டிலிருந்து வருகின்ற ஏமநாதனுடைய
வடநாட்டிலிருந்து வருகின்ற அந்த அவன் செருக்கோடு வருகிறான். அப்படி செருக்கோடு வருகின்ற போது அவனுடைய செருக்கை அடக்க வேண்டும், ஆணவத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காக தான் அவர் ஒரு விறகு வெற்றியாக வந்து அவனுடைய யமனானுடைய அந்த ஆணவத்தை அடக்குகின்றனர். நடந்தோரு வானத்தில் தெரிந்தால் என்று மதுரை களமும் கூறுகிறது. இதில் புராணத்திலே பானபக்தரை யமனன் அந்த ஆணவத்தை தன்மை காட்டுகின்றனர். அறியாமை ஆணவம் என்று மனவாசல் கொண்டார் குறிப்பிடுகிறார். ஒரு பொருளும் காட்டாது இருபொருளும் காட்டும், இருபொருளும் காட்டாது என்று ஆணவத்தினுடைய தன்மை காட்டுகின்றனர். இப்படி பல்வேறு வகையான அந்த பாடல்களில் அம்மையினுடைய சிறப்பையும் மிக அருமையாக அந்த பாடல்களில் எடுத்து காட்டுகின்றனர். இதை கால் மாறி ஆடிய என்ற ஒரு தன்மையை காட்டுகின்ற பொழுது ராஜசேகர பாண்டியனுக்கு இறைவன் நெடுங்காலமாக ஒரே காலை நின்றபடி ஆடியதனால் மாற்றி ஆட வேண்டும் என்று வேண்டிக் கொண்ட அந்த வேண்டுகோளுக்கு இணங்க இறைவன் காலை மாற்றி அமைத்தார் என்ற ஒரு தன்மையை எடுத்து காட்டுகிறது. இப்படிப்பட்ட செய்திகள் தான் அந்த தன்மையை காட்டுகின்ற பழனி மீனாட்சியினுடைய சிறப்பை காட்டுகிறது. இறைவன் வஞ்சக நெஞ்சை கரைக்கும் மீனாட்சியமை, தன் வஞ்சகமாக இருக்கின்ற நெஞ்சை கரைக்கக்கூடிய வல்லமை பெற்றவள் அந்த மீனாட்சி அம்மை. அங்கே இருக்கின்ற வைகையாறு, பொய்கை புத்தாமரை குளம், மலை புதிய மலை, அம்மைக்கு கற்பக மலரால் அர்ச்சனை செய்யப்படும் பொற்கோயில் மதுரையில் திரு ஆலவாய் என்ற வடமை என்று அந்த பாடலில் மிக அருமையாக அவருடைய சிறப்பை காட்டுகின்றனர். திரு ஆலவாய் என்று ஒருவர் சொல்லை கேட்டவரை அறத்தை அடைவார் என்று நமக்கு காட்டுகிறது. ஆலவாய் என்று நினைத்தவரை பொருளை அடைவார் என்றும், ஆலவாய் என்று ஒருவர் தரிசித்தவரை இன்பத்தை அடைவார் என்றும், எப்பொழுதும் வசித்தவரை வீடு பெற்று அடைவார் என்றும் ஒரு பொருளை காட்டுகின்றன திரு ஆலவாய் பெருமானுடைய. ஒற்றாமரை தீர்த்தம் ஆதி தீர்த்தம் என்று சொல்லப்படுவார்கள். அதற்கு மிகப்பெரிய ஒரு வரலாற்று செய்தி எடுத்து காட்டப்படுகிறது. அதன் பிறகு வந்த தீர்த்தம் தான் பரம தீர்த்தம். இது நீராடியவருக்கு மங்களத்தை கொடுப்பதனால் சிவதீர்த்தம், ஞான தீர்த்தம், முத்தி தீர்த்தம் என்று அந்த தீர்த்தத்துடைய சிறப்பையும் பெருமையும் காட்டுகிறது. ஒற்றாமரை தீர்த்தம் தீர்த்தத்தினால் பல்வேறு வகையான பயனுடைவார்கள் என்று காட்டுகின்றன. சித்திரை தீர்த்தம் என்று ஐப்பசி மாதத்தில் நீராடினால் 16,000 பயன் கிடைக்கும் என்றும், தை மாதத்தில் ஆடி மாதத்தில் நீராடினால் 20,000 மடங்கு பலன் கிடைக்கும் என்றும், சோமேஸ்வரம் அமாவாசை கூடி வரும் புண்ணிய காலத்தில் அந்த தீர்த்தத்தில் நீராடினால் ஆனந்தம் மடமும் நமக்கு பயனளிக்கும் என்று பல்வேறு வகையான அமைப்புகளை அந்த பாடலில் எடுத்து காட்டப்படுகின்றன. அப்படிப்பட்ட தீர்த்தங்கள் மிக சிறந்து அந்த அம்மையினுடைய சிறப்பை காட்டுகின்றன. நெஞ்சே திருக்கோயில் நீர் ஒன்றும் இருப்பொருளாய் என்று மீனாட்சி அம்மனுடைய மனதில் எப்போது நினைத்திருந்தால் எல்லாரும் பெறலாம் என்று காட்டுகின்றன. அதோடு மட்டுமில்லாமல் மீனாட்சி அம்மை நினைத்த காரணத்தால் கலைமகனும் எனக்கு குடிகொண்டிருக்கிறார் என்ற ஒரு கருத்தையும் மிக அருமையாக எடுத்து காட்டுகின்ற தன்மையும் அதில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த வகையில் மீனாட்சி அம்மனுடைய சிறப்பை பற்றி 20 பாடல்களிலும் பல்வேறு வகையான புராண செய்திகளை மிக அருமையாக எடுத்து காட்டுவதையும் காணப்படுகின்றன. அந்த வகையில் அவருடைய பாடல்கள் சிந்திப்பதற்கும் இந்த 4வது குருபதியினுடைய இந்த குருபதி விழாவில் சிந்திப்பதற்கு வாய்ப்பதற்கு மீண்டும் ஒரு முறை சிம்மகாசனைக்கான பொன்னாட்டிகளை மனமை வழிகளால் நோக்கி வழங்கி இதுவரை கேட்டிருந்த அத்தனை சாமர்த்தியர்களுக்கும் மையர்களுக்கும் நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுருக்கமாக செய்திகளை எடுத்து இயம்பியிருக்கக்கூடிய நம்முடைய பேராசிரியர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக சகலகலா பள்ளி மாலை குறித்து தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் மா ஈஸ்வரி அவர்கள் இங்கே கருத்துரை வழங்க இருக்கிறார்கள். அதனை தொடர்ந்து எளியன் காலையே எஞ்சி நின்று இந்த மாலை கருத்தரங்கம் நிறைவுற்ற பிறகு அந்த சிதம்பரம் மும்மணி கோவை குறித்த செய்திகளை வழங்க இருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது முனைவர் மா ஈஸ்வரி அவர்கள் இப்பொழுது சகலகலா பள்ளி மாலை குறித்து கருத்துக்களை வழங்க வருகிறார்கள். அவர்கள் அன்பு பாராட்டு. சொல்வதறியேன் வாடி தோற்றிய தோற்றம் போற்றி வல்லை வந்தருளி என்னை வழிகொண்டு கொண்டாய் போற்றி எல்லையில் இன்ப வல்ல மெமக்கருள் செய்தாய் போற்றி தில்லை அம்பலத்துள் ஆடும் செய்வடி போற்றி.
எல்லாம் வல்ல அம்மையப்பன் திருவடிகளை மனதில் நிறுத்தி வணங்குகிறேன். ஸ்ரீ ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் பொற்பாதங்களை மனம் மொழி மேகலாம் திசை நோக்கி வணங்குவதை பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். சைவ உலகிலே கொண்டாடப்படுகின்ற மகா ஞானியாக விளங்கக்கூடிய குமரகுருபரருக்கு குருவாக எழுந்தருளி நல் வழிகாட்டிய நான்காம் மகா சன்னிதானம் அவர்களினுடைய குருமூர்த்த நன்னாளில் பேச வாய்ப்பு நல்கிய திருவருளுக்கு என் முதற்கண் நன்றியினை சமர்ப்பிக்கின்றேன். தமிழ்துறை தலைவர், எம்மோடு பணியாற்றக்கூடிய அனுபவம் நிறைந்த பேராசிரியர் பெருமக்கள், இங்கு வீற்றிருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், குருமூர்த்தத்திலே வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தினையும் வந்தனங்களையும் சமர்ப்பிக்கிறேன். சகலகலா வள்ளி மாலை என்னும் அற்புத நூல் ஒரு குழந்தைக்கு பால பாடமாக குருகுலத்திலே கற்பிக்கப்படுகிறது. அகர எழுத்தை கற்றுக் கொடுப்பதற்கு முன்பே ஒரு குழந்தைக்கு அம்பிகையினுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அம்பிகையினுடைய அருளை அற்புதமாக முடியக்கூடிய மந்திர திருநூலாக சகலகலா வள்ளி மாலை பயிற்றுவிக்கப்படுகிறது. அம்பிகையினுடைய அருள் நிறைந்திருந்தால் மட்டுமே ஒரு குழந்தை கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க முடியும் என்ற நம்பிக்கை காலந்தோறும் நம்மிடையே நிலவி வருகின்றது. நம்முடைய நாவிலே அம்பிகையினுடைய அருள் நிறைந்திருக்கின்றது. அந்த அருள் நிறைந்திருந்தால்தான் கலைஞான கலையையும் தொழில் வளர்ச்சியையும் ஒரு மனிதன் பெற முடியும் என்ற நம்பிக்கை நமக்குள் ஊன்றி வருகிறது. ஒரு குழந்தை சகலகலா வள்ளி மாலையினுடைய ஒரு பாடலை மனனம் செய்கின்ற பொழுது அதற்கு அக்குழந்தைக்கு அந்த ஆன்மாவிற்கு பக்குவம் கிட்டும், நினைவாற்றல் பெருகும் என்ற நம்பிக்கை சைவ உலகிலே மிகப்பெரிய அளவுக்கு காலந்தோறும் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. அம்பிகையினுடைய அருளினை அவர் அழகாக தன்னுடைய 10 பாடல்களில் பதிவு செய்கின்றார். எல்லாருடைய எழுத்துக்களும் மந்திரங்களாக கொண்டாடப்படுவதில்லை. ஆனால் குமரகுருபருடைய இந்த மந்திர சொற்கள், எழுத்துக்கள் அனைத்தும் மந்திரங்களாக போற்றப்படுவதற்கு 2 நிலைகள். ஒன்று, முருகனை நேரடியாக கண்டு தரிசித்த மகா பெரியவர். அடுத்ததாக அம்பிகையை, சகலகலா வள்ளியை, சரஸ்வதி தாயை நேரில் கண்ட மகா ஞானி. இறைவனை நேராக கண்ட அந்த அற்புத திரு கண்களால், அந்த அற்புத திருநாவினால் உச்சரித்த அந்த மந்திரங்கள் நமக்கு ஒரு மிகப்பெரிய பேரினை நல்கின்றது. அம்பிகையை வர்ணிக்கின்ற பொழுது பிரம்மனுடைய மனதில் வீற்றிருப்பவளே, அவனுடைய நாவில் வலம் வரும் நங்கையே என்று போற்றுகின்றார். அடுத்தபடியாக அம்மையை பற்றி பேசுகின்ற பொழுது பெண் யானையையும் அன்னத்தையும் இணைத்து வர்ணனை செய்கின்றார். பெண் யானையை குறிப்பிடுகின்ற பொழுது நீண்ட துதிக்கையோடு அந்த பெண் யானை வீதியிலே வலம் வருகின்ற பொழுது அதனுடைய நடையை கண்டு கழிப்போம் அல்லவா? அந்த துதிக்கை புவியை தொட, துதிக்கை என்னும் சொல் மருவி வந்ததாக நாம் சொல்கின்றோம். துளை உள்ள கை, நம்ம சில்லறை காசுகளை அந்த துதிக்கையிலே வைக்கின்ற பொழுது அந்த 2 துவாரங்கள் தெரியும் அல்லவா? அந்த துவாரங்கள் உள்ள கை அந்த அவையிலே ஆடுகின்ற, அதனாலே சிற்றம்பலம், வடமொழியிலே சிதம்பரம் என்று பெயர். மும்மணி கோவை என்பது வைடூரியம், கோமேதகம், புஷ்பராகம் என்ற அந்த 3 மணிகளால் செய்யப்பட்ட அந்த மாலை போன்ற இலக்கியத்திலே 3 வெண்பா, ஆசிரியப்பா, கட்டளை கலித்துறை என்ற 3 செய்யப்படுகிற இலக்கியம் மும்மணி கோவை என்ற அழைக்கப்படுகிறது. அதிலே சிதம்பரத்திலே இருக்கக்கூடிய தில்லை, இங்கே 4வது குருமணிகள் அவர்களை சிதம்பரத்திற்கு அனுப்பிய பொழுது, அங்கே தங்கியிருக்கிற பொழுது சிதம்பர செய்யுட்கோவை, சிதம்பர மும்மணி கோவை ஆகிய 2ஐயும் அவர்கள் ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள்
பாடி அருளினார்கள். அதிலே இறைவனுடைய அந்த இரண்டு இறைவனை அடைவதற்கு, முக்தி பேறு அடைவதற்கு இல்லறம் துறவரம் என்ற இரண்டு நிலைகள் இருக்கின்றன. அந்த இரண்டினாலும் இறைவனை சென்று அடைய முடியும், திருவடி பேற்றினை அடைய முடியும். இல்லறத்திலே அடைய வேண்டும் என்றால் நற்குணம் நிறைந்த மனைவியோடு அன்பும் அருளும் தாங்கி இன்சொலின் விருந்து புறந்தந்து அருந்தவர் பேணி ஐவகை வேள்வி மாற்றி அப்படி அடைய வேண்டும். நற்குணம் நிறைந்த மனைவியோடு அன்பு அருள் தாங்கி இனிய சொற்களை பேசி விருந்தினர்களுக்கு விருந்து உபசரித்து தவசிகளை போற்றி உபச்சாரம் செய்து அப்படி அடைய வேண்டும். துறவரத்திலே கடும் தவம் இருந்து எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு அடைய வேண்டும். இது இரண்டையும் விட நாம் முக்தி அடைவதற்கு ஒரே வழி தில்லையிலே இருக்கிற சிற்றம்பலத்திலே ஆடிக்கொண்டிருக்கிற சிவபெருமானுடைய திருவடியை காண்பதுதான். ஆகவே காசியில் இறக்க முக்தி, திருவாரூரில் பிறக்க முக்தி, தில்லையை தரிசிக்க முக்தி. எனவே நான் இங்கே தரிசிப்பதே முக்தி அடைவதற்கான ஒரு அற்புதமான பேறு என்று அவர்கள் பாடி அருளியிருக்கிறார்கள். அந்த அளவிலே இப்படி ஒரு வாய்ப்பினை எனக்கு வழங்கி அருளிய குருமணிகள் அவர்களுடைய திருவடிகளுக்கு நன்றி மலர்களை காணிக்கையாக்கி இதை கேட்டு மகிழ்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியினை தெரிவித்து விடைபெறுகிறேன். தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டம்.
சுலக்கரிய சூழலாய் விடுவே நல்லேன் கனகமாமணி நிறத்து எம் கடவுளாலே கேட்டாயோ தோழி கிரி செய்தவாறு ஒருவன் வீட்டார் மதில் குடை சூழ் தென்னன் பெருந்துரையார் காட்டாதன எல்லாம் காட்டி சிவம் காட்டி தன் கருணை தேன் காட்டி காட்டாதன எல்லாம் காட்டி தாழ் தாமரை காட்டி தன் கருணை தேன் காட்டி நாட்டா நகை